ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வித் கேடி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். ஸோ இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக எல்லாருமே தம்ப்நெயிலில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒட்டுமொத்த உலகமே அவளோட எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அந்த 2ஆம் பாகம் இதுதான். அந்த சிக்கனை என்னடா பண்ண அப்படின்னு எல்லாரும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்த அந்த பாகம் இதுதான். ஸோ பார்ட் 1 யாரெல்லாம் பார்க்கலையோ அவங்க எல்லாருமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். அப்படிலாம் நம்ம சேனலுக்குள்ளே போனீங்கனாலுமே அந்த வீடியோ இருக்கும், பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இப்போ நான் இந்த வீடியோவில் அந்த சிக்கனை நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறோட மீதி பாட்டு தான் இது. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இது கோழின்னு சொன்னால் கோழி கூட நம்பாது, அந்த அளவுக்கு பண்ணி வச்சுருக்கேன். அதை எப்படி சிக்கன் பார்த்தியாப்பா. அண்ட் சிக்கன் 65 விட்டுட்டேன் பாருங்கள். சிக்கன் 65 டாப் மோஸ்ட். என்ன நினைக்கிறீங்க நான் சொல்லட்டுமா? உனக்கு என்ன தான் பிடிக்காது, எல்லாமே பிடிக்கும். எதை கேட்டாலும் டாப் மோஸ்ட் அதானே? மெயின் வாய்ஸ் கேட்ச் பண்ணிட்டேனா? சரி, என்ன பண்ணதுக்கு? இது என்ன பார்ட்டுன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கும் தெரியலை இது என்ன பார்ட்டுன்னு. ஷேப்லெஸ் ஆக்கி வச்சிருக்கேன். மன்னிச்சிரு, திரும்பவும் மன்னிச்சிரு. ஓ சாமி, வேற ஏய் கூட்டு போங்கடா. இதை பார்த்தா சிக்கன் சாப்பிட்ற ஆசையே போயிடும் போல. அதான் உங்கள் மைண்ட் வாய்ஸில் ஓடுது. பட் ஸ்டில் ட்ரஸ்ட் த ப்ராசஸ். யாருக்குடா சொல்கிற? எனக்கு நானே சொல்லிக்கிறேன். எனக்கு இது கடையில் பார்த்தாலே எனக்கு வெட்டுறது வந்து சின்ன வயசுலலாம் பிடிக்கும், ஒரு மாதிரி ஆசையாக இருக்கும். அதுக்கப்புறம் போக போக பிடிக்காமல் போயிடுச்சுன்னா அது ஒரு மாதிரி ஃபீல். ஆனால் சாப்பிட நல்லா இருக்கான்னு கேட்காதீங்க, அஃப்கோர்ஸ் சாப்பிட நல்லா தான் இருந்துச்சு. இதுக்கு கத்தியே தேவையில்ல போல, கையிலே போட்டு பிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். நான் இப்போ செம்ம டயர்டாக திரும்ப எனக்கு பசிக்குது. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. சக்ஸஸ்ஃபுல்லி எலும்பை உடச்சிட்டோம் கைஸ். கடவுளே, இப்போ இது என்ன பண்ணுறது? சாப்பிட தான் போகிறோம். ஸோ நான் அப்படியே போடுவோம். கத்தி சரியில்லை, நான் கண்டுபிடிச்சிட்டேன். கத்தி தான் பிரச்சனை, அதனால தான் எனக்கு ஒழுங்காக வெட்ட வரல. வாய்ப்புல கத்தி அப்படி சுத்தமா என்னென்ன சொல்கிறான் பாருங்க. But still, trust the process. கை வலிக்குது guys. Let's rest for some time. அப்பா, ஏய் என்ன குறுகுறுன்னு பாக்குற? கறிக்கடை பாய்ஸ், கறிக்கடை அண்ணாஸ், கசாப்பு கடைக்கார அண்ணா யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நம்ம மன்னிச்சிருங்க. அவங்க எல்லாம் நான் மன்னிக்கிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு நீ என்ன மன்னிச்சிரு. ஆரம்பத்திலே இதை அப்படியே வச்சிருவோம்னு சொல்லி வச்சுருந்துருக்கலாமோ? தேவையில்லாமல் வெட்டுறேன்னு வாங்கிட்டு வந்து. பட் ஸ்டில் ட்ரஸ்ட் த ப்ராசஸ். ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட். ஸோ அதனால் நம்ம இப்போ ப்ராக்டிஸிங் ஸ்டேஜில் இருக்கோம். ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மொறுமொறு பீஸ் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் யாருக்கு அந்த மொறுமொறு பீஸ் வந்தாலும் என்கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மொறுமொறு பீஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரியலி வெரி டயர்டு கைஸ். முடியலடா ஐயாப்பா, கையெல்லாம் வலிக்குது. கஷ்டப்பட்டாதான் இஷ்டப்பட்டதான் சாப்பிட முடியும். நான் எதுக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல. போர் அடிக்காம வீடியோ உங்களுக்கும் போகணும், எனக்கும் இது
வேலை செய்யறது தெரியாமல் இருக்கணும்ல. டயர்டில் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த பீஸ் நல்லா ஒரு மாதிரி சவுன்னு இருக்கு. சாஃப்டாக இந்த பரோட்டா மாவுலாம் பிணைஞ்சு வச்சுட்டோன்னா நமக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல, இந்த ஸ்லைம்லாம் இருக்கும்ல, இப்படி ஒரு மாதிரி இப்படி கசக்கி எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்குது. பட் இதை நம்ம இப்படி பண்ணக்கூடாது. பட் நசன்னு போயிடும். ஆல்ரெடி நான் அப்படி தான் பண்ணி வச்சுருக்கேன். பட் ஸ்டில் ட்ரஸ்ட் த ப்ராசஸ். அதாவே ஒரு பக்கம் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வந்துருச்சு. நீ பண்ண வரைக்கும் போது விட்டுரு தாயே, நானே வந்துடுறேன்னு அதாவே எல்லா பக்கமும் பிச்சுக்கிட்டு வருது. பட் திஸ் இஸ் நாட் த ரைட் வே. திஸ் இஸ் த ஃபைனல் பீஸ் கைஸ். வெற்றி. இந்த ஊர் சைடுலாம் நிறைய சிக்கன் சொல்லுவாங்கள்ல, நல்லாம்பட்டி சிக்கன், பள்ளிப்பாளையம் சிக்கன், அப்புறம் நிறையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி சிக்கனில் உங்களுக்கு எந்த சிக்கன் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு பள்ளிப்பாளையம் சிக்கன் ரொம்ப பிடிக்கும். இந்த ஊர் பேர் வச்சு நிறையா சிக்கன் செய்வாங்க. யாருக்காவது சிக்கன் ரொம்ப பிடிக்கும்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்துறாதீங்க. இது ஒரு எலும்பு. கசாப்பு கடானா கூட இப்படி வெட்ட மாட்டாப்புல. அந்த அளவுக்கு இது எல்லாத்தையும் பிரித்து வச்சாச்சு நம்ம. ஃபைனலி we did it guys. ஃபுல்லாக வெட்டியாச்சு. இப்போ இந்த மொத்த இடத்தையும் க்ளீன் பண்ணணும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, பிடிச்சிருக்குமா எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் என்னெல்லாம் பண்ணுமோ எல்லாமே பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான, இதை விட சூப்பரான, தெரியுது புரியுது மைண்ட் வாஷ் நான் கேட்ச் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி சூப்பரான நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.